வந்து இந்த சாதனைகளை ஐயா அவர்களுக்கு அறிவித்து கௌரவப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க மத்தியானத்துல? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார்? அவர் எப்பவுமே நல்லவர். காலங்கள் மாறினாலும், நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் இருந்தாலும், அவர் எப்பவுமே மாறுறதே இல்லை. அவர் எப்பவுமே நல்ல தேவனாவே இருக்கிறாரு. Praise God. உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையாக மடப்பட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். முதல்ல கொரட்டூருக்கு வந்திருக்கிறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் முதல் முறையாக தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்க்கறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசேஷமாய் இந்த ஒரு அழைப்பை எனக்கு தந்த பாஸ்டர் பால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைக்கிறேன் தேவனுடைய சித்தம் என்னென்று நமக்கு தெரியாது. நிச்சயமா அவர் நம்மை கொண்டு உங்களை கொண்டு நல்ல ஒரு திட்டத்தை தான் வைத்திருப்பார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு எந்த கெட்ட திட்டமும் கிடையாது. தேவன் கிட்ட சேர்க்கிற யாவருக்கும் அவர் நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட அதிகமாக அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் நம்மால நினைக்க முடியும் நன்மையை குறித்து. நான் சொல்றேன், எல்லா நன்மையும் நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணும் என்பதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், அதை விட 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. ஏன்னாக்க வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம போக வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். நீ நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நினைத்துக் கொள்வதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை அதன்படியே எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து, நான் சொல்றேன், தேவனே உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். அப்படின்னா முழு வல்லமையே அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார், தந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise God. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல வந்து நீங்க கலந்து 9 மாதமா நீங்க ஜெபித்து வந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? எனக்கு இப்பதான் தெரியும் மாஸ்டர் சொன்ன பிறகு. ஆனா நான் சொல்றேன், திறப்பின் வாசலில் வந்து பிறருக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு அவருடைய பரத்தின் வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இடம் கொள்ளாமல் போகும் அளவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல அவர் வர்ஷிக்க வல்லவராக இருக்கிறார். திறந்திருக்கு அவருடைய வாசல் எப்பொழுதுமே. நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இலவசமாய், அப்படியே என்ன சொல்றது, ரெஸ்ட் பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்காதீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல அவருடைய திறந்த பரலோகத்தின் வாசல்கள் திறந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அது வெளிப்படுகிறதை நீங்க காண ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எப்படி இருக்கிறோம்? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்.
உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள். தோற்கிறவர்கள் இல்ல, ஜெயிக்கிறவர்கள். சொன்னீங்களா? அப்புறம் எப்படி சொல்லுங்க, நான் இந்த பூமியில ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன். நிச்சயம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். எப்படி சொல்றீங்களோ அப்படி உங்களுக்கு ஆகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நிலை பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி அவனுக்கு ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு ஆகும். இந்த மத்தியான நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு ஆக போகுது. இன்னிலிருந்து நீங்க உங்க வாயில எதை சொல்ல போறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏன்னாக்கா இது ஏன் வார்த்தை இல்ல, இயேசுவின் வார்த்தை. தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. திறந்த வாசல் என்று சொன்னாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யாருக்கும் சந்தோஷமே கிடையாது. அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்க சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க தேசத்தை, உங்க கிராமத்தை, உங்க பட்டணத்தை, உங்களுடைய நாட்டை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுக்கு புறமே இருக்கிறது எல்லாம் பொய். இதுதான் உண்மை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க மதத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க தலைமையில தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தேவன் பரத்தை திறந்து உங்கள் மீது அவருடைய பரலோகத்தின் கதவை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. பிசினஸ் செய்யற சில பெண்கள் பிசினஸ் பண்றாங்க. பிரைஸ் காட், ஐ லைக் தட். ஆமென். ஆண்களும் ஒரு சில பிசினஸ் பண்றீங்க. உங்க பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹalleluya. சிரிப்பீங்களா? பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாஸ்டருடைய பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்க பிசினஸ் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிசினஸ். எங்க பிசினஸ் என்ன தெரியுங்களா? மக்களை உயர்த்துகிற பிசினஸ், மக்களை ஆசீர்வதிக்கிற பிசினஸ். ஹalleluya. இது ஏன் இந்த பிசினஸ் எங்க பிசினஸ்னாக்கா அது அவருடைய பிசினஸ். அவர் பிசினஸ் என்னது? மக்களை உயர்த்துவதுதான் அவருடைய பிசினஸ். ஆமென். ஹalleluya. சோ பொருளாதாரத்தின் பகுதிகளில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு, தந்து விட்டார். இனிமே வருமா, இனிமே கொடுப்பாரா? தேவனை பார்த்து ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்றத விட அவர் தந்துட்டாரு, அதற்காக அவருக்கு நன்றியை நாம் சொல்றோம். அதுதான் நம்ம தேவன், அதுதான் அவர் நல்லவர் அப்படின்ற, அதுக்குதான் அவர் கிருபையில பெருகின தேவனா இருக்கிறார். அவருடைய கிருபை என்ன தெரியுங்களா? நமக்கு முடியாததை அவர் நமக்கு செய்து முடித்த தேவனா இருக்கிறார். கிருபை என்ன தெரியுங்களா? நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவர் செய்ததை எடுத்துக்கொள்ள போகிறேன். அதான் கிருபை. கிருபை என்னதுங்க? பரத்திலிருந்து வந்ததுதான் கிருபை. தேவன் அங்கிருந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அதான் கிருபை. ஆமென். ஹalleluya. என்னுடைய முயற்சிகள் ஒண்ணும் இல்லை, என்னுடைய பிரயாசங்கள் ஒண்ணும் இல்லை, என்னுடைய வேர்வை ஒண்ணும் இல்லை, நான் வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சிந்திட்டார். வேர்வையில தண்ணீரையும் ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவருடைய ஜீவனையே தந்து விட்டார். அதான் கிருபை. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவே அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு தந்தருளினார் என்றால் அவரோடு கூட மற்ற அனைத்தையும் தராதிருப்பாரோ என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்து இயேசுவை நமக்கு தந்த அந்த தேவன் கிறிஸ்து இயேசுவுடனே கூட இந்த பூமியிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பூமியின் ஜீவியத்திற்கும் நம்முடைய எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் நமக்கு கூடவே இயேசு கிறிஸ்துக்குள்ளவே தந்துட்டார்.
ஆமென். உங்க பங்களாவை தந்துட்டாரு, உங்களுடைய காரை தந்துட்டாரு, உங்களுடைய வாகனங்களை தந்துட்டாரு, உங்களுடைய பொருளாதாரத்தை தந்துட்டாரு, உங்களுடைய சுகத்தை தந்து விட்டார், உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்துட்டாரு சிலுவை. ஆமென். அதுதான் அவர் சிலுவைக்கு போனாரு, வேற எதுக்கும் கிடையாது. ஆமென். சிலுவையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை மீண்டும் உங்களுக்கு தரும்படிக்கு அவர் சிலுவையில போனார். பெரிய மாற்றம், ஒரு பெரிய பரிமாற்றத்தை சிலுவையிலே நமக்கு அவர் உண்டாக்கி இருக்கிறார். பெரிய ஒரு பரிமாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். சிலுவையில இயேசு சென்ற பொழுது ஒரு பெரிய டிரான்ஸ்பரே அங்க ஆச்சு. என்ன டிரான்ஸ்பர் ஆச்சு? அவருடைய நீதி எல்லாம் நமக்கு வந்தது, நம்மளுடைய பாவம் எல்லாம் அவர் மேல போய்விட்டது. நம்மளுடைய சாபம் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்துகிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிவிட்டது. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து விட்டது. இதான் அவர் செய்தார். பிரைஸ் காட். ஆகவே தேவன் உங்களை உங்களுக்காக இந்த திறந்த திறப்பில நீங்க இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு பரலோகத்தின் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்ப வேணாலும் உள்ள போகலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏமே நான் கொஞ்சம் கொடுக்கிற தேவன் கிடையாது, நிறைவாய் தருகிற தேவனா இருக்கிறார். ஏமே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கிறார்? நிறைவாய் கொடுக்கிற தேவன், ஏராளமாய் தருகிற தேவனா இருக்கிறார், எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறார். பிசினித்தனம் பண்ணி தருகிற தேவன் கிடையாது. ஆமென். இந்த வாரம் நான் கேட்டேன், இந்த மாசம் கேட்டேன், அடுத்த மாசம் கேட்டாக்கா அவர் கோச்சுக்குவாரா? நிச்சயமா கோச்சுக்க மாட்டார். அடுத்த வாரம் அடுத்த மாதம் நான் கேட்கும் போது அவர்கிட்ட இருக்குமா? இந்த வாரம் தான் ரொம்ப பெருசா கேட்டுட்டேன், அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்டாக்கா கொடுப்பாரா? இருக்குமா? நான் சொன்ன அவர்கிட்ட ஏராளமா இருக்கு, தாராளமா இருக்கு, தாராளமா தருகிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுப்பதற்காக தான் காத்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர்கிட்ட இருந்த எல்லாம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்த முழு சொத்து என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்த முழுமை எது தெரியுமா? அவருடைய சொத்து, அவருடைய எல்லாம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரையே அவர் நமக்காக தந்து விட்டார். Praise God. Hallelujah. So இடம் சொல்லாமல் போகும் அளவு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கலனாக்கா நிறைய காரியம் நடக்கிறது. அப்படித்தானே? விசுவாசிக்கலனாக்கா நடக்காது. ஆமென். So இதெல்லாம் தந்திருக்கிறாரா எனக்கு தெரியல. நிறைய நாள் எனக்கு கூட தெரியாம தான் இருந்துச்சு. ஒரு சில வருஷங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவர்கிட்ட போய் தாரும் ஆண்டவரே என்று கேட்டுட்டு இருந்தேன். எதை? எல்லாத்தையும், சுகத்துல இருந்து, ஆரோக்கியத்துல இருந்து, பலத்துல இருந்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல இருந்து, எல்லாத்தையுமே தாங்க அப்படின்னு. ஆனா ஒரு நாள் என் கண்ணை திறந்தாரு. ஏமே கண் திறக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? எந்த கண்ணு? இந்த கண்ணு இல்ல, நம்முடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படல, உள்ள விசுவாச கண்கள், ஆன்மீக கண்கள் திறக்கப்படல. மேல பார்த்துட்டு இருக்கிறோம், வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் என்ன நடக்குது? அதற்கு தகுந்த மாதிரி தேவன் என்ன ஆசீர்வதிப்பார் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல உன் கண்ணை திறந்து பார் அப்படின்றாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பார் அப்படின்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 45வது அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம். நான் இங்கிலீஷ் பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன். என் தமிழ்ல குறை இருந்துச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணி கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுவதாவது, நான் உனக்கு முன்னே போய் போனவர்களை சேவையாக்குவேன்,
என்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதென்றும் நான் உனக்கு இடைக்கட்டை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அன்புள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீ அறிவை வெறுத்தாய், ஆகவே நானும் உன்னை வெறுப்பேன். நீ அறிவை நிராகரித்தாய், ஆகையால் நானும் என் ஊழியக்காரனாய் இராதபடிக்கு நிராகரிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே, நீ பேசிய ஓசியாவோடு கூட கர்த்தாவே, இந்த மத்தியான வேலையில கர்த்தாவே இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற செபித்தோம், உம் சமூகத்தில் உண்மை ஆராதித்தோம், உங்களுடைய பிரசனத்தை இங்கே நாங்கள் அனுபவித்தோம். அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்க மனதையும் எங்கள் இருதயங்களையும் திறந்து வைக்கிறோம். கர்த்தாவே, நீர் உன் வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வந்து ஆண்டவரை விவரித்து எங்கள் மனக்கண்களை திறந்து நீர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அந்த ரங்கத்தில் வைத்திருக்கிறதான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவைகளை அனுபவிக்கத்தக்கதாக, இந்த பூமியிலே அவைகளை அனுபவிப்பது மாத்திரமல்ல, அவைகளை மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிவிக்கத்தக்கதாய் எங்கள் மனக்கண்களை திறந்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கர்த்தாவே செபித்தது போலவே, ஓ எங்கள் மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவன் பரிசுத்தவான்களிடத்திலே வைத்திருக்கிறதான மகிமையின் பொக்கிஷம் என்னதென்று அறியும்படிக்கு எங்க மனக்கண்கள் திறந்தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் என்று சொன்னது போலவே நாங்களும் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க மனக்கண்கள் திறந்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஒரு புதிய நம்பிக்கையோடும் இங்கிருந்து கடந்து செல்வார்கள். நன்றியோடுமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் எண்ணியும் கர்த்தாவே உங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம். நடத்தினார். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் பரலோகத்தின் கதவை திறந்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னாக்கா, பரலோகத்தின் கதவை திறந்து முதலாவது உங்களுக்கு பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை அவர் தந்திருக்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு சில உலகத்தின் காரியத்துல உலகத்துல தேவன் எப்படி நம்ம ஆசீர்வதிச்சிருக்கான்றத வந்து நம்ம மறந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், குறைவு உண்டாகும் பொழுது திருப்பி தேவன் கிட்ட போய், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த குறை, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் இந்த பற்றாக்குறை எனக்கு தேவன் நீங்க வைத்திருக்கிறீங்க அவர்கிட்டயே போய் முறையிடுவோம், அவர்கிட்டயே போய் கேட்க ஆரம்பிப்போம். நான் சொல்றேன், இன்றைக்கு தேவன் உங்களை ஆவிக்குரிய விதத்துல மாத்திரம் கிடையாது, உங்களுடைய எல்லா பகுதியிலையும் நீங்க வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய ஏக்கம் எப்பொழுது என்னன்னாக்கா, நீங்க நல்லா இருக்க வேண்டும். நல்லா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா பகுதியிலும் உங்க மனசுல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறார். மூன்று யோவான் அதாவது நிருபம், யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதை வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எப்படி சொல்றாரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பதுதான் தேவனுடைய சுத்தமா இருக்கு.
வியாதியில இருப்பது தேவனுக்கு சித்தம் கிடையாது. குறையில இருக்கிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது. நீங்க பாவத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்க தோல்வியில இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்க வறுமையில இருப்பது தேவனுக்கு சித்தம் கிடையாது. நீங்க கண்ணீரிலும் பசியிலும் பட்டினியும் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னன்னாக்கா, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? ஆதியில தேவன் அதான் அப்படிதான் நினைச்சார். நம்ம அடிப்படையா எப்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த பிகினிங் பிரின்சிபலுக்கு போகணும். ஆரம்பத்துல எப்படி தேவன் எல்லாவற்றையும் ஆரம்பித்தார். நடுவில் சில பிரச்சனைகள், சில சீர்குலைவுகள் ஏற்பட்டது சில நேரத்தில். அதனால இடையில இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நாம அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை நம்பி அதை விசுவாசித்து வாழக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாக்கா அந்த விஷயத்தின் வேருக்கு போகணும். எங்க போகணும்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு வேருக்கு போகணும். எனக்கு வேறு நல்லா இருந்தாக்கா கனி, வேறு நல்லா இருந்ததான். ஒரு மரத்தை நீங்க நடுறீங்க, அதனுடைய வேரே இல்ல, அப்போ அந்த மரத்துல கனி வளர்த்து நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அந்த வேருக்கு நல்லா சப்ளை இருக்கணும். என்ன சப்ளை இருக்கணும்? இங்கதான் உங்களுக்கு நல்லா அந்த லாங்குவேஜ் புரியும். எனக்கு இங்க விவசாயம் பண்றீங்க, தோட்டங்களை வச்சிருக்கிறீங்க, மரங்களை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு விதையை விதைக்கிறீங்க, விதையை விதைச்ச பிறகு அதுக்கு என்ன பண்றீங்க, நிறைய மென்யூர்ஸ் போடுறீங்க. உடனே எதிர்பார்க்கறதுல உடனே விதைச்ச நாளைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, பலன் கிடைச்சு இல்ல அப்படி கிடைக்குதுங்களா? இன்னைக்கு விதைச்சு இல்ல நேற்று வச்சு விதைச்சத இன்னைக்கு எதிர்பார்க்க முடியுதுங்களா? பிரைஸ் காட். சில நேரத்துல பொறுமையை விவசாயிகள் கிட்ட போய் கத்துக்க வேண்டியதா இருக்கு. யாரா இருக்கிறீங்களா விவசாயி? பிரைஸ் காட். கரங்களை தட்டுவோம் அவருக்கு. பாருங்க, அவரு விதைய விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. விதைக்கிறாரு, விதைச்ச பிறகு அடுத்த நாள் எனக்கு வேணும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க என்ன பண்றாரு, அறுவடை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரா? கிடையாது. என்ன பண்றாரு, அட்லீஸ்ட் நெல் விதைச்சாக்கா ஒரு 4 மாசம் 3 மாசம் அவர் வெயிட் பண்ணணும். 4வது மாசம் தான் அவர் போய் என்ன பண்றாரு, அறுவடை செய்யறாரு. அப்ப 3 மாசம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க, காத்து இருக்கு. அப்ப பொறுமை அங்க இருக்கு. பொறுமை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, பொறுமை ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்துல எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எனக்கு பொறுமையை இப்பயே தாங்க அப்படின்னா, பொறுமையை இப்பவே தாங்கன்னு அவசரப்படுறாங்க. பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம பிரயோகிக்க வேண்டும், எக்ஸசைஸ் பண்ணணும் தினந்தோறும். சோ தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப அந்த வேறு நல்லா இருந்துச்சுனாக்கா, வேறு அஸ்திவாரம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய கட்டடம், அந்த மரம், அந்த கனி அவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது வேருக்கு நம்ம போக வேண்டும். அப்ப இத நான் சொன்னேன், பரத்தை திறந்து வானத்தின் பதகடிகளை திறந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லப்படுது, மல்கியா இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? மல்கியா தமிழ்ல மல்கியா. மல்கியால 3:10 பாக்குறீங்க. இடம் கொள்ளாமல் போகும் அளவும் உங்களை அவர் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வர்ஷிக்க மாட்டாரா அப்படின்றாரு. டெஸ்ட் பண்ணுகிறாரு. இடம் கொள்ளாமல் போகும் அளவு வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் அளவு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரா? டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றாரு, சோதித்து பாருங்கன்றாரு. அங்க ஒரு இடத்துல தான் தேவனை சோதித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ பொருளாதாரத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. அப்போ நான் சொன்னேன் வேருக்கு போனோம் அப்படின்னு. அப்ப வேருக்கு போகும்போது எங்க போனோம்? இப்போ வார்த்தை கொண்டு வேருக்கு போனோம்னாக்க எங்க போனோம்? ஆதிக்கு போனோம், ஆரம்பத்துக்கு போனோம். அதான் நமக்கு வேறு. அப்ப ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு? முதல் புத்தகத்துக்கு போனாக்க தெரியுது இல்லைங்களா? ஆதியிலே தேவன், வெரி குட், எல்லாருக்கும் தெரியுது. பிரைஸ் காட். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிரைஸ் காட், ஹalleluya. ஆதியிலே
அவர் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் தான் சிருஷ்டித்தாரு. இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறமா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இரண்டாவது வசனமே பிரச்சனை. முதல் வசனத்துல தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், படைத்தார். இல்லைங்களா? எப்படி படைத்தாரு பார்ப்போம். ஆனா இரண்டாவது வசனம் வரும்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. தேவனுக்கு பிடிக்கல. வெறும் ஒழுங்கின்மையா இருப்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வெறுமையா இருப்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அது கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னது? இல்ல வெறுமை தேவனுடைய சித்தம் கிடையாது. பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாதது தேவனுடைய சித்தம் கிடையாது. பேங்க் அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்லாம இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. அது பிசாசுடைய சித்தம். ஏன்னா வறுமை பிசாசு கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சொல்றேன் ஏன் அப்படி? வறுமைன்றது சாபத்தின் விளைவா இருக்கு. பாஸ்டர் அவருடைய அந்த பிரதியில போட்டிருந்தார். பாவம், சாபம், வியாதி, வறுமை, இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். சாபத்தின் விளைவு என்னதுங்க? வியாதி, வறுமை, பற்றாக்குறை, மரணம். வியாதி, வறுமை, பற்றாக்குறை, மரணம். இது சாபத்தின் விளைவு. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திற்கு போறேன். அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்ட்டு இரண்டாவது வசனம் சொல்லுது. மூணாவது வசனத்துல இப்ப என்ன பண்றாரு? இப்படி இருந்தாக்கா அப்ப தேவன் ஒரு ஒழுங்கில்லாத ஒரு உலகத்தை உண்டாக்கி இருப்பாரா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒழுங்கில்லாத ஒரு உலகத்தை தேவன் உண்டாக்கி இருப்பாரா? கண்டிப்பா இல்லை. அவர் உண்டாக்குகிற எதுவுமே சிறப்பானது, அழகானது, பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கினது. அதை பார்க்கும்போது, ரசிக்கும் பொழுது அவ்வளோ அருமையான ஒரு உலகத்தை அவர், வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அதை பார்த்தோம்னாக்கா அநேக காரியங்களை கற்றுக்கணும். அவருடைய உள்ளம் அதில் வெளிப்படுகிறது. ரோமர்ல பவுல் சொல்கிறார், முதல் அதிகாரத்திலேயே பார்க்கும்போது வானத்தையும் பூமியை பார்த்தாலே கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஏன்னாக்கா முதல் அதிகாரத்தில் அதை பத்தி தான் டீல் பண்ற. என்ன சொல்றாரு? ஜனம் எப்படி கடவுள் இல்லை என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அவங்க மூடர்கள், முட்டாள்கள் அப்படின்றாரு. ஏன்னா கடவுள் இருக்கிறாரு. யாரும் சொல்ல அவரை ருசித்தவர்கள் மாத்திரம்தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல முடியும் என்று இல்ல. சிருஷ்டிப்பை பார்த்தாலே அவர் இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்ல முடியும் அப்படின்றார். சிருஷ்டிப்பு அவர் இருக்கிறார் என்பதை, தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். The earth is full of God's richness. தேவனுடைய ஐஸ்வர்யத்தால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால வெறுமையும் ஒழுங்கின்மையும் அவருக்கு பிடிக்கல. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். என்ன பண்ணாரு தேவன்? இப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் நல்லாதான் பண்ணாரு, நல்லாதான் உண்டாக்குனாரு, சிருஷ்டித்தாரு. ஆனா இடையில ஏதோ ஆச்சு. அது ஒரு பெரிய டாக்டரின். அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னாக்கா, பிசாசு விழுதான் பாருங்க. தேவனுக்கு மேல நான் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி பெருமையில அவன் எழுப்பின போது அவனுடைய வீழ்ச்சி உண்டானது. அவன் பூமியில தள்ளப்பட்ட பொழுது அவன் பூமியில விழுதான். அந்த வீழ்ச்சி பூமியை என்ன பண்ணிச்சான்? அப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையா மாறினது. அவனுடைய வேலையா இருந்தான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது.
இல்லைங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுத்திற்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்